ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லக்ஷ்மி பிரியா நேத்திக்கு அவங்களே வந்து ஷீ அவார்ட்ஸ் வாங்கினது வந்து பிக்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து செகண்ட் பிக்கில் வந்து பியூர் ஹார்ட் இந்த செகண்ட் ஸ்லைடு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஷீ அவார்டில் வாங்கின பிக்சர்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க நானே போஸ்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி தான் இந்த செகண்ட் பிக்குன்னே சொல்வேன். அதாவது சொல்லணும்னா சாமானிய மக்களோட தேவதைங்க, ராணிங்க எங்கள் லக்ஷ்மி பிரியா அப்படிதான் நான் சொல்வேன். இப்போ இந்த பிக்கே ஒரு உதாரணம். அந்த ப்ரொவோக் அவார்ட்ஸ்லையுமே வந்து யார் லக்ஷ்மி பிரியோட பிக் கேட்டாலுமே அவங்க வந்து ஹம்பிளாக நின்று எடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் ப்ரொவோக் அவார்ட்லையுமே பார்த்துருப்பீங்க, வீக்கா ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து அப்படியே கையால் அவங்கள வந்து திருஷ்டி சுற்றி போட்டு திருஷ்டி கழிச்சாங்க. அவங்கள கூட ஸ்டேஜ்லேயே அக்கா அக்கான்னு தான் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா சொன்னாங்க. அவங்களுமே வந்து நம்மள மாதிரி ஒரு சாமானிய மக்கள் தான். ப்ரொவோக் அவார்டில் அங்கே உட்காந்துருந்தவங்களும் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணவங்களும் அண்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே மலேசியா ஈவெண்ட்டில் போனாலுமே எல்லாத்துக்கூடையுமே நம்ம எல்லா ஃபேன் பேஜஸ் கூட அட்மின்ஸ் கூடயுமே ரொம்பவே ஹம்பிளாக ஃப்ரெண்ட்லியாக பழகி அண்ட் ஈவன் ஃபேன் கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 6வது தடவையாக அந்த ஃபேன் மீட் பண்ணாலுமே லக்ஷ்மி பிரியா அவங்கள ஞாபகம் வச்சு சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் நேற்றுக்கு ஈவெண்ட்லேயுமே அந்த ஷீ அவார்ட்ஸ் ஈவெண்ட்லேயுமே வீக்கா கிரேஸ் அப்படிங்கிறவங்க அந்த ஐடியோட அட்மின் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் ஸ்வேதா கூடலாம் வந்து பிக்ஸ் எடுத்திருக்காங்க, லக்ஷ்மி பிரியா கூடயும் பிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்பவே ஹம்பிளானவங்க. அண்ட் இந்த விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம அபி சிஸ்டர் கூட கூட ஒரு அவங்களோட ஒரு வீடியோவில் வந்து இந்த நெயில் ஆர்ட் பண்ணுற அந்த இடத்துல கூட அங்கே ஒர்க் பண்ணுற 2 அக்காக்கள் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியாக்காக காலையில் ஷிஃப்ட்டில் இருக்கவங்க வெயிட் பண்ணி லக்ஷ்மி பிரியாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 வருஷமாக ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க. பீப்புள்ஸ் சாய்ஸ் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் இன் டெலிவிஷன் இந்த கேட்டகரியில் தொடர்ந்து 3 வருஷமாக லக்ஷ்மி பிரியா வாங்கிட்டு இருக்காங்க. 2024 அவங்க நேராக போய் அட்டன் பண்ணாங்க. 2025 அவங்க நேராக போக முடியல, பட் இருந்தாலும் நான் பர்சனலாக ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அண்ட் 2026 இந்த வருஷமும் வந்து நேராக போய் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க அந்த அன்னைக்கு போட்ட ஸ்டெட் இயரிங்ஸ் வந்து ஃபேன் ஒருத்தவங்க, அதான் வீக்கா கிரேஸ்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அவங்க எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட் வச்சாங்கல்ல, ஸோ அப்போ வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இயரிங்ஸு இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸ்லாம் கிஃப்ட் பண்ணதில் அவங்க கிஃப்ட் பண்ண இயரிங்ஸ் வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. இது மாதிரி தான் லக்ஷ்மி பிரியா நிறைய ஃபேன்ஸு இது பண்ண கிஃப்ட் பண்ண ட்ரெஸ்லாம் வந்து இதுலேயும் போட்டிருக்காங்க, மகாநதிலையும் போட்டிருக்காங்க, இது மாதிரி முக்கியமான ஈவெண்ட்லேயுமே போட்டிருக்காங்க. முக்கியமாக அவங்க கலந்துக்கிறது நம்ம ஃபேன்ஸ் கொடுத்த கிஃப்ட்டில் தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க.